no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்டு ஹப் 9840551787. நேற்றைக்கு நடந்த பிரச்சனை வேறொரு பிரச்சனையா மாறி இருக்கும்ன்றாங்க. அரசு அதை பெரிய அளவுக்கு தடுத்திருக்காங்க. இருந்தாலும் அங்கு பெரிய பிரச்சனையே நடந்திருக்கு, பதட்டம் நடந்திருக்குன்றாங்க. நீங்க எப்படி பார்க்கறீங்க? எங்க தப்பு நடந்திருக்கு? கோயிலுக்கு சொந்தமான இந்த மலைப்பகுதியில் அந்த தர்காவை தவிர எந்த இடத்துல வேணாலும் விளக்கேற்றத்துக்கு அனுமதி உண்டு. ப்ரொவைடட் HRNCE பர்மிஷனோட நீங்க எங்க வேணா விளக்கேற்றிக்கலாம் அப்படின்னு தீர்ப்பு கொடுக்குறாங்க. இந்த தீபத்தூண்ல விளக்கேற்றுறதுக்கு எந்த விதமான தடையும் இல்லைங்கிறது 2005 பீஸ் கமிட்டியும் கொடுக்குது. ப்ரொவைடட் இது 15 மீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்ப இருக்கக்கூடிய இந்த தீபத்தூண் அந்த தர்கால இருந்து 50 மீட்டர் தூரம் இருக்கு. CISF பாதுகாப்பு படையினர், மத்திய அரசு பாதுகாப்பு படையினர் உடன் போறதுன்றது எப்படி அனுமதிச்சாங்க? இப்படி பொது வழியில நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் CISF பாதுகாப்பு அனுப்புவீங்களா நீங்க? தன்னிச்சையாக இப்படி ஒரு முடிவு எடுத்தார் நீதியரசர் அப்படின்ற ஒரு கேள்வியை இன்னைக்கு எல்லாருமே. இது இந்த மாதிரி மரபு இல்லைன்னு சொல்லும்போது GR சுவாமிநாதன் அவர்களை தெளிவா சொல்றாரு. இட் இஸ் நாட் த மேட்டர் ஆஃப் கஸ்டம்ஸ், இட் இஸ் a matter of rightsங்கறார். இது காலங்காலமா இருக்கிற ஒரு பிரச்சனை. ஆமா தானே? இல்ல காலங்காலமா இருக்கிற பிரச்சனைக்கு காலங்காலமாவே தீர்ப்புகள் வந்துகிட்டே தான் இருக்குது. வந்துட்டு இருக்கு சார். அப்ப அந்த தீர்ப்பை மதிக்கணுமா இல்லையா? இந்த கோயிலுடைய கமிட்டி அவசரமா போய் அந்த தீபத்தூணை போட்டு கவர் பண்றாங்க. அதையும் இந்த தீர்ப்புல குறிப்பிடுறாரு ஐயா GRS அவர்கள், நீதியரசர். அப்போ யார் பண்றது இதெல்லாம்? டெம்பிள் மேனேஜ்மெண்ட், அறநிலையத்துறை போய் பண்ணுது. இப்ப அறநிலையத்துறை தர்காவுக்கு சொந்தமான இடத்துல போய் ஏதாவது செஞ்சிட முடியுமா? முடியாது. அப்ப இந்த தீபத்தூணை அவங்க போய் துணியை போட்டு மூடுறாங்க பண்றாங்கன்னா அந்த இடம் யாருக்கு சொந்தமானதுன்னு அர்த்தம்? கோயிலுக்கு சொந்தமானது தானே. அப்ப கோயிலுக்கு சொந்தமானது தீபத்தூண் இருக்கிறதுனால தானே நீங்க போய் உங்க அதிகாரத்தை அங்க செலுத்த முடியுது. HRNCங்கிறது எந்த சமயத்தை காப்பாத்துறதுக்காக நீங்க உட்கார்ந்துருக்கீங்க? அதனுடைய அறநிலையத்துறை பேர் என்ன? இந்து சமய அறநிலையத்துறை தானே. அப்ப நீங்க அங்கிருந்து தானே சம்பளம் வாங்குறீங்க. அப்ப இந்து சமய அறநிலையத்துறையில சம்பளம் வாங்கிட்டு நீங்க வக்ஃப் போர்டுக்கும் தர்காவுக்கும் வேலை பார்க்குறீங்களா? யார் உங்களுக்கு காசு கொடுக்குறா? வக்ஃப் போர்டுல இருந்து சம்பளம் வாங்குறீங்களா, தர்கால இருந்து சம்பளம் வாங்குறீங்களா சார்? இந்த இடத்துல இந்து முஸ்லிம் பிரச்சனையா வந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப கூடுதல் கவனம் அரசாங்கம் யாரு மும்முரமா இருக்காங்க. அரசாங்கம் அங்க இருக்க திருப்பரங்குன்றத்துல இருக்கிற முஸ்லிம்ஸ் இந்துஸே ரொம்ப பிரச்சனையெல்லாம் இல்லவே இல்ல, சுத்தமா இல்ல. அப்போ இந்த கார்த்திகை தீபத்தை போய் ஏத்துறதை எந்த முஸ்லீம் அங்க தடுத்தாங்க? அதை மட்டும் சொல்லுங்க. எங்க இருந்து கலவரம் வந்துச்சு? யார் சார் இந்த பிரச்சனையை பெரிதாக்குவது? அரசாங்கம் தான், வேற யாரு? அப்ப இன்னைக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது தமிழ்நாட்டுல. இன்னைக்கு மழை வெள்ளம் பிரச்சனை நடக்குது. இப்ப சென்னையிலே பாத்தீங்கன்னாக்கா எல்லாம் 4000-5000 கோடி ரூபாய்க்கு செலவு பண்ணிட்டு இன்னைக்கும் ரோட்டை காணுங்க, கணத்தை காணுங்கிற மாதிரி இன்னைக்கு ரோட்டை காணுங்கிற அளவுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கிறது பூரா ஏதோ ஒரு வகையில திசை திருப்பணும். அதுக்கு இது ஒரு பிரச்சனையா கூட பயன்படுத்தி இருக்கலாம் இல்லையா? திருமாவளவன் சொல்றாரு GRS அவர்களை இம்பீச்மென்ட் பண்ணும், சீக்கிரமா அவரை பதவி நீக்கம் செய்யுங்க. இந்தியா கூட்டணி எல்லாம் இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கான முயற்சி எடுங்க. மூர்த்தி ஐயா அவர்களை கோர்ட் வாசல்லே வச்சு கமிஷனர் ஆபீஸ் அலுவலகத்துக்கு முன்னாடி வச்சு அடிச்சாங்களா இல்லையா? யார் மேல வழக்கு பதிஞ்சீங்க? அடிச்சவன் மேல வழக்கு பதிஞ்சீங்களா, மூர்த்தி மேல வழக்கு பதிஞ்சீங்களா? இந்த வழக்கறிஞர் ராஜீவ் காந்தியை வச்சு அடிச்சீங்க. அதுல கூட அண்ணன் திருமாவளவன் என்ன சொல்றாரு? சரியா கூட நல்லா கூட அடிக்கல, சும்மா ஒரு 4 தட்டு தான் தட்டுனாங்க, நல்லா கூட அடிக்கலங்கிறார். அப்ப இந்த கலவரத்தெல்லாம் தூண்டுறது யாரு? ஐயா GRS தூண்டுறாரா, அண்ணன் திருமாவளவன் தூண்டுறாரா? வெங்கடேசன் அதான் சொல்றாரு, பிரச்சனை இந்த மாதிரி பெருசாகிறதுக்கு ஏதோ ஒரு வேலையை தான் நேத்தி பார்த்தது. அவங்க ஜெனரலாவே தமிழ்நாட்டுல எந்த தீபம் பெரிய அளவுக்கு பார்க்கப்படும்? திருவண்ணாமலை. எல்லாருமே அங்கதான் உட்கார்ந்து லட்சம் மக்கள் நேர்லயும் டிவிலையும் உட்கார்ந்து அதை தான் பார்க்க போறாங்க. இதை கோர்ட் ஆர்டர் கொடுத்த மாதிரி இங்க தீபம் ஏத்தலான்ட்டு போயிருந்தா இந்த தீபம் ஏத்துனது கூட பல பேருக்கு தெரிஞ்சிருக்காரு. அவங்க பாட்டுக்கு அந்த தீபத்தை ஏத்திருப்பாங்க, அவங்க அந்த வேலை முடிஞ்சது போயிருப்பாங்க. அப்ப இதையெல்லாம் ஒரு பிரச்சனையாக்கி கலவரமாக்கணுங்கிறது வெங்கடேசன் ஐயாவினுடைய எண்ணமா இருக்குதா? அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் நந்தகுமார் சார். வணக்கம் மதேஷ், எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கும் சார். சார், தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்க வேண்டும், எந்த ஒரு மத பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்றது தான் எல்லாருடைய எண்ணப்பாடுமே எப்போதுமே இருந்து கொண்டிருக்கும். நேற்றைக்கு தமிழக அரசு இன்றைக்கு நீதிமன்றத்தில் வாதம் வைக்கிறதே ஒரு மத பிரச்சனையை எழுப்ப பார்த்துட்டாங்க. நேற்றுக்கு திரு GRS அவர்களுடைய அந்த தீர்ப்புன்றது அவர் சொன்ன அந்த திருப்பரங்குன்றம் மலை உச்சியில அந்த தீபத்தூண்ல தீபம் ஏற்றலாம் அப்படின்னு நேற்றைக்கு கார்த்திகை தீப நாள்ல
இந்த மாதிரி ஒரு உத்தரவு பிறப்பித்ததை ஒரு சமூக விரோதிகள் ஊடுருவிட்டாங்க. பெரிய அளவுக்கு நேற்றைக்கு மதுரையே பதற்றமாக இருந்ததுன்னு சொல்றாங்க. நாம ஒரு சமூக அக்கறையோடு இதை பேசுவோம் சார். திருப்பரங்குன்றம் அறுபடை வீடுகளில் முதல் வீடு அதுதான், சரிங்களா? நான் முருக பக்தர் என்பதனால் சொல்றேன். இந்த பிரச்சனை எழும்போதே நாம அது முருகனுக்கான வீடு. அந்த இடத்துல தீபம் ஏற்றணும்னு சொல்றாங்க. ஏற்கனவே அந்த உச்சி பிள்ளையார் கோயிலாண்ட மோட்ச தீபம் ஏற்றுவாங்க. ஆனால் இது வழக்கத்திற்கு மாறாக நூற்றாண்டு கால பிரச்சனையா இருக்கக்கூடியது. அங்கே மேலே இருக்கிற அந்த காசி விஸ்வநாதர் கோயில் கிட்ட அந்த தர்காவை ஒட்டி இருக்கிற இடத்துல தீபம் ஏற்றணும் கார்த்திகை தீப திருநாள்ல சொல்றாங்க. நீதிபதியும் தீர்ப்பு கொடுக்குறாரு. ஆனால் இது ஒரு நூற்றாண்டு கால பிரச்சனை, இதை எப்படி தீர்ப்பு இப்படி கொடுத்துருக்கலாம்ன்ற ஒரு வாதத்தையும் பலர் வைக்கிறாங்க. நேற்றைக்கு நடந்த பிரச்சனை வேறொரு பிரச்சனையா மாறி இருக்கும்ன்றாங்க. அரசு அதை பெரிய அளவுக்கு தடுத்திருக்காங்க. இருந்தாலும் அங்கு பெரிய பிரச்சனையே நடந்திருக்கு, பதற்றம் நடந்திருக்குன்றாங்க. நீங்க எப்படி பார்க்குறீங்க? எங்க தப்பு நடந்திருக்கு? நீங்க முருக பக்தர்னு சொன்னீங்க. நான் உங்களுக்கு தெரியும், சன்மார்க்க சங்கத்தில் வள்ளலாரனுடைய கொள்கையை பின்பற்றக்கூடிய ஆள். நான் சாதி மதம் சமயத்துக்கெல்லாம் கடந்த அப்பாற்பட்ட ஆள். சரி. அதனால் இந்த விஷயத்தில் நடுநிலையோடு நம்ம அணுகணும்னு நான் பார்க்குறேன். இன்றைக்கி ஒரு கோர்ட்டில் ஹைகோர்ட் நீதிபதி உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறாரு. அந்த ஆர்டர் கொடுக்கறது சாதாரண ஆர்டர் கொடுக்கல, அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கல. இது நவம்பர் 3ஆம் தேதி 2025 அந்த கோயிலினுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் சொல்கிறாரு, இல்லை நம்ம கார்த்திகை தீபத்தை மேலே ஏற்ற மாட்டோம், இது உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த தீப மண்டபத்தில் தான் ஏற்றுவோம், ஏற்ற முடியாது அப்படிங்கிறாரு. அதனால் இவங்க ரிட் பெட்டிஷன் போகிறாங்க. ரிட் பெட்டிஷன் ஒரு 4 ரிட் பெட்டிஷன் ஃபார் கார்த்திகை தீபம் அந்த தீபத்தூணில் ஏற்றுறதுக்கும் ஒன்று எகென்ஸ்டாகவும் வருது. அங்கே அதில் ஸ்டேட் கவர்மெண்ட்டு, ஹெச்ஆர்என்சிஇ, கோயில் மேனேஜ்மெண்ட்டு, அந்த தர்காவினுடைய தரப்பு, அதே மாதிரி உங்களுக்கு வக்ஃபு போர்டு, ஆர்கியாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா, இத்தனை பேர்த்தையும் அங்கே சேர்த்தி விசாரிக்கிறாங்க. பற்றாக்குறைக்கு நீதியரசர் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களும் நேரடியாகவே போய் அந்த இடத்த ஆய்வு பண்ணி என்னதான் பிரச்சனை இருக்குது, இவங்க என்னங்கிறத பார்க்குறாங்க. இது எல்லாம் பார்த்து விசாரித்ததுக்கு அப்புறம் நம்ம சட்ட ரீதியாக தான் அணுகணும். இந்த சட்ட ரீதின்னு பார்க்கும்போது என்னென்னா 1923 சப்பார்டினேட் ஜட்ஜ் ஆஃப் மதுரை ஒரு ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணுறாரு. இந்த பிரச்சனை 23 வந்திருக்கு. அப்போ அதில் தெளிவாக சொல்கிறாரு, இந்த மலை முழுக்க கோயிலுக்கு சம்பந்தமான இடம் 3 இடத்தை தவிர அப்படிங்கிறார். அந்த 3 இடம் என்னென்னா நெல்லித்தோப்பு, அது 33 சென்ட்டு, அடுத்தது அந்த தர்கா, அப்புறம் அந்த கொடி மரம், அதுக்கு ஏறக்கூடிய அந்த படிக்கட்டுகள், இதை தான் அவங்களுக்கு சொந்தமானது. மீதி இருக்கக்கூடிய எல்லா இடமும் கோயிலினுடைய சொந்தமான இடம் அப்படிங்கிறாங்க. அப்போ இருக்கக்கூடிய அரசாங்கமே என்ன பண்ணுது, இல்லை இந்த கோயிலுக்கும் தர்காவும் பயன்படுத்தாத இருக்கக்கூடிய மற்ற இடங்கள்லாம் அரசாங்கத்தினுடைய புறம்போக்கு இடம்னு டிக்ளேர் பண்ணுங்கன்னு இவங்க அப்பீல் வைக்கிறாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. அதையும் அன்றைக்கி 1923 சபார்டினேட் ஜட்ஜ் ஆஃப் மதுரை ரிஜெக்ட் பண்ணி, அப்படி எதுவும் புறம்போக்கு இடம் கிடையாது, இது எல்லா இடமே கோயிலுக்கு சொந்தமான இடம் தான் அன்றைக்கி தீர்ப்பாகுது. இந்த தீர்ப்பை எதிர்த்து அன்னைக்கு ஹைகோர்ட்டில் அப்பீல் போகிறாங்க. அன்னைக்கு ஹைகோர்ட் என்ன பண்ணுதுன்னா 1923 ஜட்ஜ்மெண்ட்டை ரிசர்வ் பண்ணுது. அதுக்கப்புறம் அப்போ பிரிட்டிஷ் பீரியடாக இருந்தனால நம்ம எந்த இது அப்பீல் பண்ண, இன்றைக்கி என்ன உங்களுக்கு நம்ம இந்தியாவில் சுதந்திர இந்தியாவில் எதனால ஹையஸ்ட் அப்பீல் எங்க? சுப்ரீம் கோர்ட். அந்த மாதிரி நம்ம பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு ஹையஸ்ட் சுப்ரீம் அப்பீல் எங்கே போகணும்னா பிரைவி கவுன்சில்னு சொல்லுவாங்க. அது எங்கே இருக்குன்னா லண்டன். அப்போ இந்த பிரிட்டிஷ் இந்தியாவுக்குள்ளார எந்த சட்ட சிக்கல் வந்தாலும் கடைசியாக அப்பீல் பண்ணி போகிறது பிரைவி கவுன்சில் தான். அந்த இடத்துக்கு வரைக்கும் போயிட்டு 1931 வருஷத்தில் அந்த பிரைவி கவுன்சில் இந்த சப்பார்டினேட் ஜட்ஜ் ஆஃப் மதுரை கொடுத்த தீர்ப்பு தான் செல்லும். என்ன காரணம்னா அவர் தரவுகளினுடைய அடிப்படையிலையும் வரலாற்று ஆய்வுகளினுடைய அடிப்படையிலையும் தான் தெளிவாக அந்த தீர்ப்பை கொடுத்துருக்காரு. அதனால் இந்த தீர்ப்பை நம்ம அங்கீகரிக்கிறோன்னு சொல்லிட்டு அந்த பிரைவி கவுன்சில் 1931 தீர்ப்பு கொடுக்குது. இது ஒரு பக்கம். அடுத்தது 1996 ஒரு தீர்ப்பு வருது. ரிட் பெட்டிஷன் 18884 1994 வருஷத்தில். அந்த தீர்ப்பு என்ன, அதை ஐயா சுவாமிநாதன் அவர்கள் அதில் தீர்ப்புலையும் மென்ஷன் பண்ணுறாரு இதை. அப்போ அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோயிலுக்கு சொந்தமான இந்த மலைப்பகுதியில் அந்த தர்காவை தவிர எந்த இடத்துல வேணாலும் விளக்கேற்றத்துக்கு அனுமதி உண்டு, ப்ரொவைடட் ஹெச்ஆர்என்சிஇ பர்மிஷனோட நீங்கள் எங்கே வேணால் விளக்கேற்றிக்கலாம் அப்படின்னு தீர்ப்பு கொடுக்குறாங்க 96. 2005 ஒரு பீஸ் கமிட்டி போடுறாங்க. இந்த மாதிரி பிரச்சனை ஆகிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பீஸ் கமிட்டி போடுறாங்க. அது
பீஸ் கமிட்டி ஒரு ரெக்கமெண்டேஷன் தான், அது வந்து ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் யாரையும் வந்து பைண்ட் பண்ணாது. பட் இருந்தாலும் அந்த 2005 கூட என்ன சொல்றாங்கன்னா, இந்த தீபத்தூண்ல விளக்கேத்துறதுக்கு எந்த விதமான தடையும் இல்லைங்கிறது 2005 பீஸ் கமிட்டியும் கொடுக்குது. சரி, ப்ரொவைடட் இது 15 மீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா 15 மீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கணும்னா கூட அது வந்து அதனால தான் சொல்ற ஒரு ரெக்கமெண்டேஷன் தான். பட் இப்ப இருக்கக்கூடிய இந்த தீபத்தூண் அந்த தர்கால இருந்து 50 மீட்டர் தூரம் இருக்கு. குறைஞ்சபட்சம் 50 மீட்டருக்கு வெளியே இருக்குது இது. சார் இது 2005 சொல்றீங்க, 96 சுட்டிக்காட்டி அன்னைக்கு எழுதின தீர்ப்பு, இதையெல்லாம் அந்த பீஸ் கமிட்டி பல விஷயங்களை நீங்க ஹைலைட் பண்றீங்களா. ஜிஆர்எஸ் அவர்களும் குறிப்பிட்டிருக்காரு இந்த தீர்ப்பை கொடுக்கும் போது அவர் சொல்லியிருக்காரு. பட் இது நடைமுறையில் இல்லாத ஒன்றா தான் இருந்திருக்குது. இன்றைக்கு 1ஆம் தேதி அப்படி ஒரு தீர்ப்பு அவர் சொல்றாரு, 3ஆம் தேதின்னு அந்த பிரீத்திங் டைமே இல்லைன்றாங்க. தர்கா தரப்போ மற்றவர்களோ அதை எதிர்க்கக்கூடியவர்களோ அவங்க நீதிமன்றத்தை அணுகுவதற்கான கால அவகாசம் கூட கொடுக்காமல் 3ஆம் தேதி இது கார்த்திகை தீபம் ஏற்றப்படும்னா அந்த ஒரு டைம் இல்லை, அதை எடுக்கவும் இல்லை, வழக்கு அவங்க போகிறாங்க, நீதிமன்றத்துக்கும் போகிறாங்க. அதெல்லாம் அந்த ப்ராசஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கிற சமயத்திலே வேக வேகமாக சிஐஎஸ்எஃப் பாதுகாப்போடு போகிறாங்க. யாரும் மனுதாரர் வந்து கூட்டு போகிறார், திரு ராம ரவிக்குமார் நண்பர் தான், அவர் வந்து நானே பலமுறை பேட்டி எடுத்திருக்கேன். சிஐஎஸ்எஃப் பாதுகாப்பு படையினர், மத்திய அரசு பாதுகாப்பு படையினர் உடன் போறதுன்றது எப்படி அனுமதிச்சாங்க? இப்படி பொது வழியில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் சிஐஎஸ்எஃப் பாதுகாப்பு அனுப்புவீங்களா நீங்க? எப்படி ஒரு தன்னிச்சையாக இப்படி ஒரு முடிவு எடுத்தார் நீதியரசர் அப்படின்ற ஒரு கேள்வியை இன்னைக்கு எல்லாருமே வைக்கிறாங்களே. இல்ல அது நியாயமான கேள்விதான். இப்ப இதுல வந்து இது இந்த மாதிரி மரபு இல்லைன்னு சொல்லும்போது ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் தெளிவா சொல்றாரு, இட் இஸ் நாட் த மேட்டர் ஆஃப் கஸ்டம்ஸ், இட் இஸ் a மேட்டர் ஆஃப் ரைட்ஸ்ங்கிறார். இது உரிமை சார்ந்தது, சரி, பழக்க வழக்கம் சார்ந்தது. அது இது வந்து காலங்காலமா இருக்கிற ஒரு பிரச்சனை. ஆமா தானே? இல்ல காலங்காலமா இருக்கிற பிரச்சனைக்கு காலங்காலமாவே தீர்ப்புகள் வந்துகிட்டே தான் இருக்குது, வந்துட்டு இருக்கு சார். அப்ப அந்த தீர்ப்பை மதிக்கணுமா இல்லையா? நடைமுறையில் இல்லாத ஒன்றுக்கு நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டீங்க. ஐயா மேன்மை மிக்க நீதிபதி ஜிஆர்எஸ் அவர்கள் கொடுத்துட்டாரு. அந்த எதிர்த்தரப்பினர் அதுக்கான அந்த முறையிடுவதற்கான கால அவகாசமே அந்த பிரீத்திங் டைமே கிடைக்கலையே. எங்க கிடைச்சது? அதுக்கான நேரமே இல்லாம வேகமா இது இந்த வழக்குல இவ்வளவு வேகமா எதுக்கு இவ்வளவு துரிதப்படுத்தி 6 மணிக்கு நீங்க விளக்கு எடுத்தனா 6:05க்கு நாங்க நடவடிக்கை எடுப்போன்ற அளவுக்கு ஏன் ப்ராசஸ் போனோம் அப்படின்னு கேக்குறாங்க. இந்த தீபம் ஏத்துறது எந்த தீபத்தை ஏத்துறதுக்கு? இந்த கார்த்திகை தீபம், அந்த விளக்கு. ஆமா, இந்த கார்த்திகை தீபங்கிறது என்னைக்கு வருது? 3ஆம் தேதி தான். அவங்களுக்கு டைம் கொடுத்து 3 மாசம் கழிச்சு கார்த்திகை தீபத்தை ஏத்துக்கிறது இல்ல, அது பண்ண முடியாது. இப்ப உதாரணத்துக்கு அவங்க இதுல வந்து பிறை பார்த்து கொண்டாடுறாங்க. அப்ப அந்த பிறை பார்த்து கொண்டாடக்கூடிய ஃபங்க்ஷன்ல வந்து கோர்ட்டுக்கு வந்து எதிர்த்தரப்புக்கு அப்பீல் இல்லைன்னு சொல்லிட்டு பிறை வந்தாலும் பரவாயில்ல நீங்க உங்களுடைய விசேஷத்தை கொண்டாடாதீங்கன்னு விட்டா அந்த தரப்புல இருக்கிறவங்க காயப்படுவாங்களா? மதம் சார்ந்த பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்றதுனால தான் பிரச்சனை ஆகும்னு கேக்குறேன். இப்ப உதாரணத்துக்கு என் வீட்டுல வந்து ஒரு முஸ்லீம் இருக்காரு, என் வீட்டுல தீபம் வைக்கிறதுல பக்கத்து வீட்டுல என்ன மத பிரச்சனை வந்துட போகுது? இல்ல அவர் வீட்டுல வந்து இன்னைக்கு ரம்ஜான் கொண்டாடுறாரு, என் வீட்டுல இருந்து எப்படி வந்து ஒரு மத பிரச்சனை வந்துரும்? அவர் இடத்துல அவரு ரம்ஜான் கொண்டாடுறாரு, என் இடத்துல நான் தீபாவளியோ. வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீதியரசர் திரு ஜிஆர்எஸோடு பெரிய பிரச்சனையெல்லாம் போச்சு, உங்களுக்கு தெரியும். திரு வாஞ்சிநாதன் அவருடைய பேட்டியும் நான் பார்த்தேன். அவர் சொல்றாரு, அந்த காசி விஸ்வநாதர் கோயில் அந்த விளக்கு தூணுக்கே இவங்க போகணுன்னாவே அங்க தூணுன்னே ஒண்ணு கிடையாதுன்றாரு அவர். வரலாற்று ரீதியா அப்படி இல்லைன்றாரு அவர் சொல்ற வாதம், நான் சொல்லல. அந்த பாதைக்கு அப்படி போனாவே அந்த தர்கா பாதையில தான் போய் ஆகணும், அதுதான் வழியே அப்படின்னு அவர் சொல்றாரு. இல்ல இது இடத்துல பாத்தீங்கன்னா இப்ப இந்த இடத்துல இந்த கோயிலினுடைய கமிட்டி அவசரமா போய் அந்த தீபத்தூணை போட்டு கவர் பண்றாங்க. அதையும் வந்து இந்த தீர்ப்புல வந்து குறிப்பிடுறாரு ஐயா ஜிஆர்எஸ் அவர்கள், நீதியரசர். அப்போ யார் பண்றது இதெல்லாம்? டெம்பிள் மேனேஜ்மெண்ட், அறநிலையத்துறை போய் பண்ணுது. இப்ப அறநிலையத்துறை தர்காவுக்கு சொந்தமான இடத்துல போய் ஏதாவது செஞ்சிட முடியுமா? முடியாது இல்ல, முடியாது. அப்ப இந்த தீபத்தூணை போய் அவங்க போய் துணியை போட்டு மூடுறாங்க பண்றாங்கன்னா அந்த இடம் யாருக்கு சொந்தமானதுன்னு அர்த்தம்? கோயிலுக்கு சொந்தமானது தானே. அப்ப கோயிலுக்கு சொந்தமானது தீபத்தூண் இருக்கிறனால தான் நீங்க போய் உங்க அதிகாரத்தை அங்க செலுத்த முடியுது. இதெல்லாம் நடந்திருக்கு, இதெல்லாம் ரிப்போர்ட்ல கொடுக்குறாங்க. அப்ப அவர் ஜிஆர்எஸ் நீதியரசர் என்ன சொல்றாரு, இப்ப இதே ஒரு அடையாளம் இல்லையா உங்களுடைய இடம் தான் அதுங்கிறதுக்கு? அப்ப நான் கேட்கிற கேள்வி, HRNCங்கிறது எந்த சமயத்தை காப்பாத்துறதுக்காக நீங்க உட்கார்ந்துருக்கீங்க? அதனுடைய அறநிலைத்துறை பேரே என்ன? இந்து சமய அறநிலைத்துறை தானே. அப்ப நீங்க அங்கிருந்து தானே சம்பளம் வாங்குறீங்க. அப்ப இந்து சமய அறநிலைத்துறையில சம்பளம் வாங்கிட்டு நீங்க வக்ஃபு போர்டுக்கும் தர்காவுக்கும் வேலை பார்க்குறீங்களா? யார் உங்களுக்கு காசு கொடுக்குறா? வக்ஃப் போர்டுல இருந்து சம்பளம் வாங்குறீங்களா, தர்கால இருந்து சம்பளம் வாங்குறீங்களா சார்? அப்ப நீங்க ஒரு இந்து சமய அறநிலைத்துறை ஊழியரா இருந்துட்டு எப்படி நீங்க கோயிலினுடைய அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு எதிர்த்தா நீங்க வந்து செயல்பட முடியும்? அப்போ உங்களுக்கு அதை போய் அந்த தீபத்தோட மூடுறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? அப்போ இது பாருங்க எவ்வளவு. இன்னொரு விஷயம் சொல்றாங்க சார், நான் திருப்பரங்குன்றம் அந்த பகுதி சில மக்களிடமும் நண்பர்கள் எனக்கு இருக்காங்க, அவங்க கிட்டயும் நான் பேசும்போது உண்மையிலே எங்க பிரச்சனை இந்து முஸ்லீம் பிரச்சனை எல்லாம் கிடையவே கிடையாது. முஸ்லீம்கள் கூட அங்க தீபம் ஏத்துறதுல எதிர்க்கிறதுலாம் கிடையாது. ஆனா காலங்காலமா நடக்காத ஒண்ணு இது.
இப்படி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. இதுல வந்து ஒரு குறிப்பிட்ட இந்து முன்னணி அமைப்பினர் எல்லாருமே முறையிட்டு அங்க போறாங்க. அது அங்கு நேற்றுக்கு வந்து கலவர பூமியா மாத்திட்டாங்கன்றது அரசு தரப்பு வாதம். இப்ப நீதிமன்றத்தில் நம்ம பேசிட்டு இருக்கிற நேரம் சொல்றது. கலவரம்ங்கிறதே எப்ப கலவரம் வரும் மதேஷ்? ஏதாவது ஒண்ணு அவங்களுக்கு கிடைக்காத போது தரப்பு வந்து அடிச்சுக்கிட்டாதான கலவரம், ஆமா மோதிக்கிட்டாதான கலவரம். இங்க வந்து போக கூடாதுன்னு தடுத்தது முஸ்லிம் மக்கள் வந்து அங்க நின்று தடுத்தாங்களா? 144 அங்கு யாரு போட்டது? அப்ப இதுல அரசியல் தான் பண்ணப்படுது இங்க. அப்ப இந்த 144 போட்டது தமிழகத்தினுடைய அரசாங்கம் தானே. இல்ல 144 போடலன்னா அங்க சூழ்நிலை வேற மாதிரி போயிடும். என்ன ஆயிருக்கும்னு கேட்கிறேன். அதாவது இப்ப இன்னைக்கு வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. எதை எடுத்தாலும் தமிழ்நாடு வந்து நாங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இதான் அவுட் ஆஃப் கண்ட்ரோலா? ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஹைகோர்ட் ஜட்ஜ் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு. அப்ப அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டருக்கும் அந்த கமிஷனருக்கும் என்ன வேலை? அந்த கோர்ட் ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்றதான அவங்களுடைய வேலை. அப்ப அங்க என்ன மத கலவரம் வந்துருச்சு அங்க உங்களுக்கு? அப்ப இன்னைக்கு நான் அதை தான் கேட்கறேன். இன்னைக்கு என் வீட்டுல வந்து கார்த்திகை தீபம் வச்சா பக்கத்து வீட்டுல முஸ்லீம் குடிந்தாருன்னா மத கலவரம் வந்துரும். வராது. அப்புறம் எப்படி இந்த இடத்துல மட்டும் மத கலவரம்? இது அரசு தரப்புக்கு மத கலவரம் வரணும்னு நினைக்கிறாங்களா? இல்ல அவங்கவுங்க தீபத்தை ஏத்தி அவங்கவுங்க பிரச்சனைக்கு அவங்க கையில தான் இருக்கு. அவங்க எப்படி இதை விரும்ப? அதைத்தான் கேட்கிறேன். இப்ப லா அண்ட் ஆர்டர் நீங்க வந்து அவர் டைம் கொடுக்குறாரு 6 மணி நேத்து பேரிகார்டு எல்லாம் இழுத்து தள்ளப்படுகிறது. அதே போல போலீசார் தாக்கப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவம் எல்லாம் நடந்திருக்கு. இப்ப போலீசார் அந்த வீடியோ பார்க்கும்போதே காட்சிகள் ரொம்ப மோசமா இருக்குது. ரைட். இப்ப போலீசார் தாக்கப்பட்டார், போலீசார் தாக்கப்பட்டார். கண்டிப்பா அதெல்லாம் நடந்திருக்க கூடாது. அது எனக்கும் உடன்பாடு உண்டு. இதே வந்து இன்னைக்கு பார் கவுன்சிலுக்கு முன்னாடி வந்து அந்த வக்கீல வந்து ஐயா திருமாவளவன் அவர்கள் போகும்போது பார் கவுன்சில பூந்து அடிச்சாங்கல்ல. அப்ப அந்த கதவை சாச்சதுக்கு அப்புறம் அந்த போலீஸ் வந்து அங்க கதவை சாத்தி நிற்கும் போது அந்த போலீஸையும் அவங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரங்க அடிச்சாங்களா இல்லையா? அந்த வீடியோ எவிடன்ஸே அவர் ராஜீவ் காந்தி கொடுத்து பேட்டி கொடுக்குறாரா இல்லையா? அப்ப அன்னைக்கு போலீஸ்காரங்க மேல அடி விழுந்ததுக்கு ஏன் நீங்க நடவடிக்கை எடுக்கல இன்னைக்கு வரைக்கும்? அந்த போலீஸ்கார அடிச்சதுக்கு இன்னைக்கு வரைக்கும் யாராவது அந்த அடித்த நபர் விசிக்கு அவனுடைய நபர் மேல ஏதாவது ஆக்ஷன் எடுத்திருக்காங்களா? அப்ப அங்க இங்க மட்டும் போலீஸ்கார அடிச்சாங்கன்னு உடனே இவ்வளவு கொந்தளிப்பு நடந்திருக்க கூடாது. எனக்கு அதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா காவல்துறையை சார்ந்தவங்க நம்மள மாதிரி பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறவங்க தான். அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. அப்ப இந்த காவல்துறையினர் அடிபட்டதுக்கு நீங்க நடவடிக்கை எடுக்கணுங்கிறத வரவேற்கிறேன். ஏன் வந்து நீங்க அன்னைக்கு பார் கவுன்சில் அந்த காவல்துறையினரை விசிக்கு அவனுடைய தொண்டர் வந்து அடிக்கும்போது நீங்க எங்க போனீங்க? இல்ல இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். அது சென்சிட்டிவானது இல்ல. காவல்துறை அடி வாங்குறது தான் சென்சிட்டிவ் இங்க. அப்ப காவல்துறை வந்து விசிக்கு தொண்டர் போய் அடிக்கலாம். இந்து முன்னணியர் வந்து எது ஒரு போராட்டத்தில் அந்த பேரிகேடை தள்ளிட்டு போகும்போது அந்த காவல்துறைக்கு அடிபட்டுட்டா அது வந்து அராஜகம், அது வந்து வன்முறை. இந்த இடத்துல இந்து முஸ்லிம் பிரச்சனையா வந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப கூடுதல் கவனம் அரசாங்கம் யாரு மும்முரமா இருக்காங்க. அரசாங்கம் இல்ல அங்க இருக்க திருப்பரங்குன்றத்துல இருக்கிற முஸ்லிம்ஸ் இந்துஸே ரொம்ப பிரச்சனையெல்லாம் இல்ல இல்லவே இல்ல சுத்தமா இல்ல. அப்போ இந்த கார்த்திகை தீபத்தை போய் ஏத்துறதை எந்த முஸ்லீம் வந்து அங்க தடுத்தாங்க? அதை மட்டும் சொல்லுங்க. எங்க இருந்து கலவரம் வந்துச்சு? இல்ல அரசு அவங்க தரப்புல மேல்முறையீடுக்கெல்லாம் போயிருக்காங்கல்ல. அரசு தரப்பும் போயிருக்கு, தர்கா தரப்பும் போயிருக்கு, எல்லாம் மூவ் ஆயிட்டு இருக்குல்ல. அந்த ப்ராசஸிங் டைமே இல்ல. ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சுங்க. நான் அதைத்தான் சொல்றேன். நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து ரம்ஜான் கொண்டாட்டம் பிறைய பார்த்து நீங்க கொண்டாட போறீங்க. கோர்ட் வந்து இல்ல நீங்க வெயிட் பண்ணுங்கன்னா வெயிட் பண்ணுவாங்களா? அந்த மதத்தை சார்ந்தவங்களை எவ்வளவு புண்படுத்துற மாதிரி ஆகும். நம்மளே அதை கேள்வி கேட்போமா இல்லையா? கோர்ட்டுக்கு என்ன இது கூட தெரியாதா? இதை பிறைய விட்டுட்டா மறுபடியும் எப்படி ரம்ஜான் கொண்டாட முடியும்? நம்ம கேட்க மாட்டோம். அரசு தரப்புல என்ன சொல்றாங்க? 1862 முதல் வழக்கத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த உத்தரவிட வேண்டிய தேவையில்லை. 100 ஆண்டுகளுக்கு மேலாக கார்த்திகை தீபம் ஏற்ற தீபத்துன் பயன்படுத்தப்படவில்லை. அதே போல கார்த்திகை தீபம் ஒரு இடத்தில் மட்டுமே ஏற்றப்பட வேண்டும். 2 இடங்களில் ஏற்றுவது மத நம்பிக்கையை புண்படுத்தும் அப்படின்னு அரசு தரப்பு சொல்றாங்க. யாருடைய மத நம்பிக்கையை புண்படுத்தும்? இந்துக்களுடைய மத நம்பிக்கையை கூட புண்படுத்தும்னு சொல்றாங்க அரசு தரப்பு. அதாவது ஒவ்வொரு மதத்துக்கும் நான் ஏற்கனவே சொன்னா நம்ம மதத்துக்கு அப்பாற்பட்டவன் இருந்தாலும் நம்ம நியாயமா பேசணும். ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு நம்பிக்கைன்னு இருக்கு, ஒரு கோட்பாடுன்னு இருக்குது. அது அவங்களுடைய பழக்க வழக்கம். இது வந்து வழக்கத்துல இல்லைன்னு சொல்றீங்க. அதனால தான் நான் ஏற்கனவே சொன்னேன். இது வந்து இட்ஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் கஸ்டம்ஸ், இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் ரைட்ஸ். இது உரிமை சார்ந்தது. வழக்கமா செஞ்சுட்டு இருக்குமா இல்லையாங்கிறது சார்ந்தது இல்லை. இப்ப கிராமத்துல பெருவாரியான ஆண்டு காலமா வந்து சட்டையை போடாமலாம் இருந்தோம் இல்லையா? ஜாக்கெட் போடாமே இருந்தோம்ல. இப்ப இன்னைக்கு வந்து மாறலாம் இல்லையா? நீங்க ஒரு விஷயத்தை உள்வாங்கிக்குவீங்க, நல்லா தெரியும். சென்சிட்டிவ் இஷ்யூ இது வந்து சென்சிட்டிவ் இஷ்யூ. நீண்ட காலமா இல்லாத ஒரு நடைமுறையை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது சார் எல்லாமே அந்த ஃபீஸ் கமிட்டி அது இதுன்னு எல்லாரையும் உட்கார வச்சு ஒரு தீர்வு கண்டுவிட்டு இதை நடைமுறைப்படுத்தி இருக்கலாமோ அப்படின்ற ஒரு வாதத்தை வெகுஜன மக்கள் கேட்கக்கூடியதை நான் கேட்கிறேன். அதைத்தான் சொன்னேன். 1900 டேட் இல்லதான் உண்மை ஒத்துக்கிறேன். கார்த்திகை தீபாவளிக்கு தான் கார்த்திகை தீபத்தை ஏத்த முடியும். 1923 ஜட்ஜ்மெண்ட்டையும் சொல்றேன். 1931 பிரைவேட் கவுன்சிலினுடைய ஜட்ஜ்மெண்ட்டையும் சொல்றேன்.
1996 வந்து ரிட் பெட்டிஷனுக்கு வந்த ஜட்ஜ்மெண்ட்டையும் சொல்றேன், 2005 பீஸ் கமிட்டி எங்க இதெல்லாம் அவங்க இல்ல டிஸ்கஸ் பண்ணாங்க. 2015 19 இந்த சமயத்துலலாம் வந்த சில வழக்குகளை கூட திரு வாஞ்சிநாதன் குறிப்பிட்டு சொல்றாரு. அவரு அதுக்கு முன்னாடி வரலாற்று இயர் வேணா தப்பா சொல்லலாம் அவர் சொன்னதை. ஆனா அவர் சொல்றாரு ஏற்கனவே 2 சிட்டிங் ஜட்ஜஸ் உட்காரும் போதும் ஒரு ஜட்ஜஸும் இதெல்லாம் வந்து அந்த உச்சி பிள்ளையார் கோயிலாண்ட தீபம் ஏத்திக்கலாம் அப்படின்றத மட்டும் தான் தீர்ப்பா சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்னாடி அப்படிதான் இருந்திருக்குது. இல்ல நான் அதை தான் தெளிவா சொல்றேன். ஐயா GRS வந்து அவருடைய ஜட்ஜ்மெண்ட்ல தெளிவா கோட் பண்றாரு. இந்த ரிட் பெட்டிஷன் நம்பர் 18884 ஆஃப் 1994 1996 வந்தது பிரகாரம் நீங்க தீபத்தூண்ல விளக்கு ஏற்றலாம்னு 96 கொடுத்திருக்காங்க. ஆனா 96க்கு பிறகு அப்படி ஒண்ணு தீர்ப்பு கொடுக்கப்பட்டும் ஆனால் அது நடைமுறை சாத்தியப்படாம தான் யாரு படாம வச்சிருக்கிறது? அதான் கேட்குறேன். அப்போ உங்களுக்கு கால அவகாசம் இல்லையா? என்னமோ திடீர்னு இன்னைக்கு டிசம்பர் 1ஆம் தேதி கொடுத்து இந்த ஒரே நாள்ல தீர்ப்பு வந்து 3வது நாள்ல விளக்கேற்றுற மாதிரி இவ்வளவு பரிதவிக்கிறாங்களே. தீர்ப்பு ஆண்டாண்டு காலம் 1923 எங்க இருக்குது? 1920 இருந்து 2021 23 வரைக்குமே இது இந்த காலங்கள் போதாதா? இந்த காலங்கள் போதாதா அவங்களுக்கு? இவ்வளவு தீர்ப்புகளும் இன்னைக்கு வரைக்கும் எங்கேயாவது? அப்போ இன்னைக்கு திமுக அரசாங்கம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் நீங்க வந்து நீதிக்கு பரிபாலனைக்கு அப்பாற்பட்டவர்களா? நாங்க எந்த கோர்ட் எது சொன்னாலும் கேட்க மாட்டோம்னு சொல்றதுக்கு அப்ப நீதிக்கு புறம்பா தான் நீங்க நடப்பீங்களா? இதே தான் வந்து அங்க கோர்ட் சுப்ரீம் கோர்ட்னு சொல்லுது, நீங்க வந்து ரெகுலர் டிஜிபி போடுங்கன்னு சொல்லி. நேற்றைய இந்த தீர்ப்பு ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்தும் நிலைமைக்கு போயிடுச்சு. திருமாவளவன் சொல்றாரு GRS அவர்களை இம்பீச்மெண்ட் பண்ணும், சீக்கிரமா அவரை வந்து பதவி நீக்கம் செய்யுங்க அப்படின்னு. இதற்கு இந்தியா கூட்டணி எல்லாம் வந்து இதற்கு வந்து ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கான முயற்சி எடுங்க. அப்ப திருமாவளவன் அண்ணன் அந்த ஏற்கனவே அந்த இன்சிடென்ட்லாம் பேசினமே, மூர்த்தி ஐயா அவர்களை வந்து கோர்ட் வாசல்லே வச்சு கமிஷனர் அலுவலகத்துக்கு முன்னாடி வச்சு அடிச்சாங்களா இல்லையா? ஏர்போர்ட் மூர்த்தியை யார் மேல வழக்கு பதிஞ்சீங்க? அடிச்சவன் மேல வழக்கு பதிஞ்சீங்களா? மூர்த்தி மேல வழக்கு பதிஞ்சீங்களா? ஐ திங்க் இன்னமும் மூர்த்தி உள்ளதா இருக்காரு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து நீங்க இந்த வழக்கறிஞர் ராஜீவ் காந்தியை வச்சு அடிச்சீங்க. அதுல கூட அண்ணன் திருமாவளவன் என்ன சொல்றாரு? சரியா கூட நல்லா கூட அடிக்கல, சும்மா ஒரு 4 தட்டு தான் தட்டுனாங்க, நல்லா கூட அடிக்கலங்கிறார். அப்ப இந்த கலவரத்தெல்லாம் தூண்டுறது யாரு? ஐயா GRS தூண்டுறாரா? அண்ணன் திருமாவளவன் தூண்டுறாரா? அப்ப என்ன பேசுறாரு அவரு? இனிமேல் யாராவது வந்தாங்கன்னா சும்மா 4 தட்டு தட்டாதுன்னு போட்டு சமத்தியா மொத்தி எடுங்கடாங்கிறத தானே இவருடைய பேச்சு. அப்ப இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஜனநாயகத்தை காப்பாற்றுற பேச்சை தான் இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்களா? இவங்க வந்து நீதிபதியை பார்த்து குறை சொல்றதுக்கு. அப்ப இன்னைக்கு வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய 4-5 கூட்டணி கட்சிக்காரங்க வந்து அவங்களுடைய சீட்டுகளுக்காக ஒரு பரிந்துரை பண்ணா அதுதான் ஒட்டுமொத்த இந்தியர்களுடைய எண்ணம் அது. அப்ப இவருக்கு பார்த்து தான் வந்து ஜட்ஜ் அப்பாயின்மெண்ட் பண்றாங்களா? அதுக்கும் கொலிஜியம் இல்லை, அதுக்கும் ப்ராசஸ்லாம் இல்லையா? அப்ப இவங்களுக்கு எதிர்ப்பா ஒரு தீர்ப்பு வந்துட்டு அந்த ஜட்ஜ் வந்து மோசம், ஆதரவா வந்துட்டு உடனே நீ சட்டம் தன் கடமையை செய்யும். என்ன டபுள் ஸ்டாண்டர்ட் இது? அப்ப டிஎம்கேக்கு எல்லாத்துலயுமே டபுள் ஸ்டாண்டர்டா? அப்போ நம்ம கேட்கறது, இந்த இடத்துல போய் தீபம் ஏத்ததுல எந்த முஸ்லீம்காரங்க வந்து அங்க தடுத்தாங்க? அதை மட்டும் சொல்லுங்க. அப்படி யாரு? ஒரு முஸ்லீம் இருந்தாங்களா அங்க? ஏத்தக்கூடாது, நாங்க மத கலவரம் ஆயிடும்ட்டு. யார் சார் இந்த பிரச்சனையை பெரிதாக்குவது? அரசாங்கம் தான், வேற யாரு? அப்ப இன்னைக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது தமிழ்நாட்டில். இன்னைக்கு மழை வெள்ளம் பிரச்சனை நடக்குது. இப்போ சென்னையிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் 4000-5000 கோடி ரூபாய்க்கு செலவு பண்ணிட்டு இன்றைக்கும் வந்து ரோட்டை காணுங்க, கணத்தை காணுங்கிற மாதிரி இன்றைக்கி ரோட்டை காணுங்கிற அளவுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு இன்றைக்கி இருக்கிறது பூரா ஏதோ ஒரு வகையில் திசை திருப்பணும். அதுக்கு இது ஒரு பிரச்சனையாக கூட பயன்படுத்தியிருக்கலாம் இல்லையா? அப்போது ஒரு அரசாங்கம் என்ன பண்ணணும்? ஒரு மதத்தினுடைய அவங்களுடைய உரிமையை காக்கிறதுக்கு இன்னொரு மதத்தினுடைய உரிமையை நீங்கள் தியாகம் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு என்ன உரிமை இருக்குது? தார்மீக உரிமை இருக்குது. அந்த மதத்துக்கு உண்டான உரிமையை அவங்களுக்கு கொடுங்க, இந்த மதத்துக்கு உண்டான உரிமையை இவங்களுக்கு கொடுங்க. அதுதானே அரசாங்கம் செய்ய வேண்டியது. இல்ல இந்த அரசு நாங்க எல்லோருக்குமான அரசா தானே. எங்கேயாவது அந்த மாதிரி இது வரைக்கும் செயல்பட்டு இருக்காங்களா? அதுக்கு மட்டும் சான்றுகள் சொல்லுங்களேன். சார் எங்க கட்சியிலே 80% இந்துக்கள் இருக்காங்கன்னு ஐயா ஸ்டாலின் சொல்றாருல்ல சார். திமுகவிலே 80% இந்துக்கள் இருக்காங்க சார். நீங்க ஏதோ இந்துக்களுக்கு எதிரான கட்சி திமுகன்ற மாதிரி நீங்க போர்ட்ரேட் பண்றீங்க, நீங்க நிறுவ பாக்குறீங்க. அவங்க தானே சொல்றாங்க. இப்போ ஒண்ணுமே இல்லைன்னாங்க, சாமியே இல்லை, கடவுளே இல்லைன்னு பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து எல்லாம் எழுச்சி வரும்போது திடீர்னு நீங்க சொன்ன மாதிரி 80% மேல எங்க கட்ட வந்து இந்துக்கள் தான் இருக்கிறாங்கிற அளவுக்கு அப்ப திராவிட கொள்கை எந்த அளவுக்கு வலிக்கி வந்துட்டாங்க இல்லையா திமுக? அப்ப அதே மாதிரி முருகனுக்கு வேலெல்லாம் எடுத்தாங்கல்ல. சரி, அப்போ நீங்க இன்னைக்கு நம்மளுடைய கேள்வி, இந்த HRNCக்கு கீழே இந்த வந்து இருக்குது. HRNC வேலை பார்க்க வேண்டியது யாருக்கு வேலை பார்க்கணும்? கோயிலுக்கு வேலை பார்க்கணுமா இல்லை வந்து மசூதிக்கு வேலை பார்க்கணுமா? அதுக்கு வேற போர்டு இருக்குது, அவங்க அதுக்குண்டான வேலையை பார்ப்பாங்க. நீங்க கோயிலுடைய உரிமையை நிலைநாட்டுறதானே சார் HRNCயினுடைய வேலை. இல்லை அங்கே தர்கா தரப்பு வாதத்தையும் மசூதி தரப்பு வாதத்தையும் அல்லது வந்து அங்கே வேறு சில அமைப்புகள் சில போடுற அந்த வழக்கையும் அதையெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு ஒரு கிளியரன்ஸ் கிடைச்சதுக்கு பிறகு இதை அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணாமே. 6 பாடி இன்க்ளூட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றேன் இந்த வழக்குல. அதுக்கு பத்தாததுக்கு நீதியரசர் GRS அவங்க ஃபீல்டு விசிட் போயிருக்காரு, கள ஆய்வு போயிட்டு எங்க இருக்குதுங்கிறத பார்த்துட்டு இது 50 மீட்டருக்கு மேல வந்து இந்த தீபத்தூணுக்கும் இதற்கும் டிஸ்டன்ஸ் இருக்கு. அப்போ நான் கேட்கறது,
உங்களுக்கு அந்த நெல்லித்தோப்பு, தர்கா, கொடிமரம் இதை தவிர உங்களுக்கு எதுலேயும் உரிமை கிடையாது. அப்போ மீதி இருக்கிற இடம் பூரா கோயிலுக்கு சொந்தமான இடம். அப்போ அந்த கோயிலுக்கு சொந்தமான இடத்துல தீபத்தூணுன்னு இருக்கும்போது அதில் விளக்கு வைக்கிறதுக்கு அவங்க எப்படி சார் எதிர்ப்பாங்க? அவங்க எதிர்க்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை சார். இவங்களா வந்து ஒரு புனைப்பு கதையை கட்டிட்டு எங்கடா ஏதாவது ஏற்றிட்டா எல்லாரும் ஒன்று மண்ணா வந்துட்டாங்கன்னா மைனாரிட்டி வாக்கு நமக்கு எப்படி கிடைக்கும்? இல்லை, இதில் அரசியல் இருக்கா? ஐயோ, இதில் முழுக்க அரசியல் இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். சரி, அப்போ இன்னைக்கு எங்கேயாவது அது வந்து மதக்கலவரமாக வந்திருக்குதா? கிடையாது. மதக்கலவரமாக வந்துடக்கூடாதுன்னு இப்போ சினிமாலாம் பார்ப்பாங்களே, அடிச்சிடாத அவன் கம்மன் பேசிட்டு இருப்பான். அடிச்சிருவியான்னு கேட்டு அங்கே அடிதடியை உண்டு பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு வந்து நீங்க மைனாரிட்டியான இன்னைக்கு பூரா அவங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி ஏகப்பட்டது இருக்குது. மைனாரிட்டி வாக்கு பூரா பல இடத்துல பிரிஞ்சுக்கிட்டு போகுது. இப்ப ஒரு பக்கம் விஜய் அவர்கள் வந்து அந்த மைனாரிட்டி வாக்கு எடுத்துட்டு போறாரு. காங்கிரஸ் இந்த கூட்டணியிலேயே இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களான்னு தெரியாத அளவுக்கு சூழ்நிலை இருக்கு. அப்ப எப்படியாவது எதையாவது பண்ணி நம்ம அந்த ஒரு 12% மைனாரிட்டி வாக்கை இழுத்து பிடிச்சாதான் நம்மளுடைய 2026 தேர்தல் வந்து நமக்கு செல்லுபடி ஆகுங்கிறது கூட இதுல அரசியல் கலந்துருக்கலாம்ல. அப்படியே பார்க்க முடியாது. நம்ம அரசு தரப்பு இன்னொன்னும் நேற்றைக்கு வந்து சட்டம் ஒழுங்கு பாதிப்பே அங்கு ஏற்பட்டிருக்கிறது பெரிய அளவுக்கு. அதாவது தனி நீதிபதி ஜிஆர்எஸ் அவர்களின் உத்தரவால் சமூக நல்லிணக்கம் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டுள்ளது, பேரிகார்டுகள் உடைக்கப்பட்டுள்ளன, காவலர்கள் தாக்கப்பட்டுள்ளன, மத பிரச்சனை ஏற்படும் நிலை உருவானது அப்படின்றது தான் அரசு தரப்புல வந்து இப்ப நீதிமன்றத்தில் வாதம் பேசிட்டு இருக்காங்க. இது பேசுறாங்க. இது வந்து உடனே என்ன பண்றாங்கன்னா, இது ஜிஆர்எஸ் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து தீபத்தை ஏத்தணும், அதுக்கு வந்து இவர் தீர்ப்பு கொடுக்குறாரு டிசம்பர் 1. இல்ல அந்த அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து இல்ல ஏத்த மாட்டேன்னு சொல்றதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 6 மணி வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க. அதான் சார், சிஏஎஸ்எஃப் கூட போறது அதெல்லாம் சரியா? வெளியில வேற ஒரு வந்து ஒவ்வொரு வழக்குக்கு இப்படி சிஏஎஸ்எஃப் நம்ம வந்து மத்திய பாதுகாப்பு படையை அனுப்ப முடியுமா? கூட அனுப்ப முடியுமா? அவங்க வந்து நீதிமன்றங்கள பணியாற்றக்கூடிய பாதுகாப்பு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட இடி ரைடு வந்துச்சு. இடி ரைடு வந்தபோது இப்ப அந்த இடி காரங்களே இவங்க பிடிச்சி அடிச்சாங்க, பாத்தீங்களா இல்லையா? சரி. அதுக்கப்புறம் வந்து காவல்துறையை நம்பி தான் இடி வருவாங்க. காவல்துறை சரியான பாதுகாப்பு கொடுக்கலன்னு அவங்க வந்து சிஆர்பிஎஃபோட வர ஆரம்பிச்சாங்க. அப்ப நீங்க உங்களுடைய மாநில காவல்துறை எந்த விதமான கட்சி சார்பும் இல்லாம மத சார்பும் இல்லாம நீங்க கொடுக்க வேண்டிய காவலை பொதுமக்களுக்கு கொடுத்தீங்கன்னா, ஏன் சார் அவர் ஜட்ஜ் வந்து இந்த மாதிரி ஆர்டர் போட போறாரு? ஆர்டர் போட்டது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப்னே கூட வெச்சுக்கங்க. ஆமா, அந்த சிஏஎஸ்எஃப் அப்படி வெளியில பயன்படுத்தலாமா அப்படிங்கறத क्वेश्चन பண்றாங்க. அது ஒரு எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன் கூட வெச்சுக்கங்க. இந்த எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷனை உண்டு பண்ணனது யார்? அங்க தான் ஏதோ அரசியல் இருக்குன்னு இவங்க சொல்றாங்க. அத தான் நானே சொல்றேனே. அப்போ நீங்க ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ்மென்ட் ஆர்டர் கொடுத்தா கூட கலெக்டர் அதை கேட்க மாட்டாரு, கமிஷனர் அதை கேட்க மாட்டாரு. அப்ப எந்த விதமான அங்க போய் விளக்கேத்தணுங்கிறவங்க உரிமை கேட்டு நீதி சட்டத்துல ஆர்டர் வாங்கிட்டு தான் இவங்க போனாங்க. சட்டம் வந்து ஏற்றக்கூடாதுன்னு கோர்ட்டு சொல்லி இவங்க போயிருந்தாங்கன்னா நானே சொல்லி எங்களுக்கு உள்ள போடுங்க. சட்டத்தினுடைய அனுமதியில் சட்டத்தினுடைய ஒப்புதல் மேல அவங்க போனாங்களா விளக்கேற்றுறதுக்கு? இல்லையா? சட்டத்தினுடைய அனுமதியோட தானே போனாங்க. அப்ப அந்த சட்டத்தை காக்க வேண்டியது காவல்துறையினுடைய கடமையா, கலெக்டருடைய கடமை இல்லையா? அது மாவட்ட நிர்வாகத்தினுடைய கடமை இல்லையா? மதுரை அமைதியா இருக்கு, குறிப்பா திருப்பரங்குன்றம் அமைதியா இருக்கு. இதுல தேவையில்லாத பிரச்சனைகளை இங்க ஏற்படுத்த பாக்குறாங்கன்னு திரு சு வெங்கடேசன் எம்பி வந்து பெரிய அளவுக்கு இதுல வந்து உக்கிரமா அவர் தான் கோவப்படுறாரு. அப்ப அவரு தான் இந்த அமைதிக்கு ஒட்டுமொத்தமா குந்தகம் விளைவிக்கிறதுக்கு முயற்சி பண்றாரா என்னமோ? இல்ல, அவர் தான் அமைதி நிலை இங்க அமைதியா இருக்கிற ஒரு ஊரை வந்து கெடுத்துருவாங்க போல தெரியுது அப்படின்றாரு. இல்ல, இப்படி சொல்றாருனாவே இந்த கெடுக்கிறதுக்கு உண்டான முழு வேலையும் அவர் தான் பாக்குறாருன்னு கூட நம்ம பார்வையை வைக்கலாம்ல. அப்போ இன்னைக்கு எந்த இடத்துலயாவது இன்னைக்கு மத பிரச்சனை வந்துகிட்டு இருக்கா நம்ம ஊர்ல? இது தமிழ்நாடு முழுவதும் பரவணும்ன்ற ஒரு வேலையை நேத்து எடுத்தாங்க. தான் வெங்கடேசன் ஐயாவுடைய நடவடிக்கை. சு வெங்கடேசன் அதான் சொல்றாரு, பிரச்சனை இந்த மாதிரி பெருசாகிறதுக்கு ஏதோ ஒரு வேலையை தான் நேத்து பார்த்தது அவங்க. ஏங்க இன்னைக்கு இப்போ ஒண்ணு இல்ல, இப்போ நீங்க சிம்பிளா யோசிச்சு பாருங்க. கார்த்திகை தீபம் டிசம்பர் 3ஆம் தேதியோட முடிஞ்சு போச்சு இல்லையா? அன்னைக்கு இப்போ ஜென்ரலாவே தமிழ்நாட்டுல எந்த தீபம் பெரிய அளவுக்கு பார்க்கப்படும்? திருவண்ணாமலை. எல்லாருமே அங்கதான் உட்காந்து லட்ச மக்கள் நேர்லயும் டிவிலையும் உட்காந்து அதை தான் பார்க்க போறாங்க. இதை கோர்ட் வந்து ஆர்டர் கொடுத்த மாதிரி இங்க தீபம் ஏத்தலான்ட்டு போயிருந்தா இந்த தீபம் ஏத்துனது கூட பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அவங்க பாட்டுக்கு அந்த தீபத்தை ஏத்திருப்பாங்க, அவங்க அந்த வேலை முடிஞ்சது போயிருப்பாங்க. அப்ப இதையெல்லாம் ஒரு பிரச்சனையாக்கி கலவரமாக்கணுங்கிறது வெங்கடேசன் ஐயாவுடைய எண்ணமா இருக்குதா? அதை என்ன கேள்வியா கேட்கறேன். அப்படி இருக்குன்னு நான் சொல்லல. பொது உடைமைவாதி சார் அவர் போய் பொது உடைமை. அப்ப வேற யாருக்கு தீவிரவாதிகளுக்கு தான் அடையாளங்கிறது இருக்கா? அப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னா, யாரையும் இந்த இடத்துல நான் குற்றம் சொல்ல விரும்பல. அப்ப நீங்க இது மத பிரச்சனை ஆயிரும்னா இப்ப சு வெங்கடேசன் ஐயா அவர் எந்த சமூகத்தை சார்ந்தவர், எந்த மதத்தை சார்ந்தவர்? அவர் என்ன எதிர் தரப்பா? இல்லையே. அப்ப நீங்களா வந்து தேவையில்லாம வம்படியா ஏன் சார் மத கலவரம் வந்து வந்துரும் இழுக்கிறீங்க? அப்ப அதுக்கு இவங்க ஆசைப்படுறாங்கன்னு தானே நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. எங்கேயாவது ஒன்று மத கலவரம் வந்துடாதா? நம்ம ஒட்டு மொத்தமா இந்த மைனாரிட்டியினுடைய வாக்க பூரா
திருப்பி வலிச்சிட முடியாதான்னு இந்த நோக்கத்துல தான் செயல்படுறாங்கன்னு நான் பாக்குறேன். வெறும் மைனாரிட்டி வாக்குகளுக்காக மட்டும்தான் இதை வந்து வேற தடுக்கிறாங்க. என்ன காரணம் இருக்குன்னு சொல்லுங்க. இன்னைக்கு கோர்ட் வந்து இன்னைக்கு ஆர்டர் ஜட்ஜ்மெண்ட் இல்ல, இந்த வழக்கின் தீர்ப்புல இன்னும் ஒரு கிளியரன்ஸ் தேவைப்படுதுன்றாங்க ஒரு எதிர்த்தரப்பினர். அந்த வாதத்தை முன்னிலைப்படுத்தி அரசாங்கம் அங்க வந்து வேண்டாம், இப்போதைக்கு 144 போட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டதே அதான்றாங்க. சூப்பர். இப்ப இதே சூழ்நிலையில இந்த ரெண்டு ரிலிஜியஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிங்க. இப்ப இன்னைக்கு வந்து முஸ்லீம்களுக்கு சாதகமா ஒரு தீர்ப்பு வந்திருக்குது. அவங்க வந்து அதை செய்யணும்னு வந்து கோர்ட் ஆர்டர் பண்ணுது. இந்த அரசாங்கம் அதை நிறைவேற்றிருக்குமா, நிறைவேற்றிருக்காதா? சொல்லுங்க மாதேஷ், நிறைவேற்றிருப்பாங்களா? நடந்திருக்கும் சார். இல்ல ஐயோ மதக்கலவரம் வந்துட்டா என்ன பண்றதுன்னு இவங்க செய்யாம இருந்திருப்பாங்களா? எப்படா இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரும், ஒட்டு மொத்தமா மைனாரிட்டி வாக்க வலிச்சு போடலான்னு இல்லை இவங்க செஞ்சிருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல ஒண்ணுன்னா நீங்க உங்களுடைய நடவடிக்கை வேற மாதிரி இருக்கு, இங்க ஒண்ணுன்னா வேற மாதிரி இருந்தா இது டபுள் ஸ்டாண்டர்ட் இல்லையா? அப்ப டிஎம்கேங்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் தானே, டபுள் ஸ்டாண்டர்ட் முன்னேற்ற கழகம் இல்லைல்ல? அப்போ நான் அதைத்தான் சொல்ல வரேன். நான் வயலன்ஸ் மோடுக்கு போறதுன்றது இது வந்து இது அனுமதிக்கலாமா? இது நல்லது. யார் வயலன்ஸ் மோடுக்கு போனது? நேத்திக்கு ஒரு இந்து முன்னணி கூட்டம் பெரிய அளவுக்கு பிஜேபி ஆதரவாளர்கள் நிறைய பேர் அங்க வந்து வயலன்ஸ் மோடுக்கு போயிட்டாங்களா, வேகமா பேரிகார்டுகளை தள்ளுறது, போலீசாரை எந்த போராட்டமா இருந்தாலும் பக்கத்து கடைகள் எல்லாம் அங்க சில இடங்கள்ல அங்க தாக்கப்படும் நிகழ்வுகள் எல்லாம் வீடியோக்களா இல்ல. நம்ம வந்து வன்முறைக்கு 0.01% கூட நான் ஆதரவு கிடையாது. ஆனா இந்த இடத்துல வன்முறையாளர்கள் இல்ல, அவங்க வந்து கோர்ட் தீர்ப்பு கொடுத்திருக்குது. நீங்க கோர்ட் கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் வச்சு கோர்ட்டும் பாதுகாப்பு கொடுத்திருக்குது, இவங்களை விளக்கேத்த வைங்கன்னு சொல்லி கோர்ட் சொல்லி இருக்குது. அதுக்கு மேல நீங்க அவங்கள வந்து அடைக்கிறீங்க, அடக்குமுறை பண்றீங்கன்னா இது யாருடைய தவறு? கோர்ட்டுடைய ஆர்டர் இல்லாம இவங்க எல்லாம் விளக்கேற்றணும்னு போயிருந்தாங்க. நானே சொல்லுவேன் சார், இவங்களை எல்லாம் தூக்கி பிடிச்சி உள்ள போடுங்க சார்னு சொல்லியிருப்பேன். கோர்ட்டினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் தான் நாங்க போறாங்க. கோர்ட் பாதுகாப்பு கொடுக்க சொல்லி அந்த பாதுகாப்போடு தான் நாங்க போறாங்க. அதுக்கு மேலேயும் நீங்க வந்து இங்க நாங்க வந்து யாருக்கும் கட்டுப்பட மாட்டோம், தமிழ்நாடு இஸ் ஆல்வேஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னா அப்ப இதுதான் உங்களுடைய தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்? ஏங்க எல்லாத்துக்குமே இதை தாங்க சொல்றாங்க, தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு. எதுல கண்ட்ரோல் இருக்குதுங்க? அப்போ ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்களா? இதுதான் ஹைகோர்ட். அப்ப நீங்க யாரை எதிர்த்து இருக்கீங்க? நீங்க இங்க நீதித்துறை எடுத்து நீங்க ஆட்சி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ சட்டத்துக்கு புறம்பான ஆட்சி செய்யணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல சட்டத்துக்கு உட்பட்டு ஆட்சி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னா என்னங்க அர்த்தம்? யாருமே என்னை தடுக்க முடியாது, யாருமே என்னை கட்டுப்படுத்த முடியாதுங்கிறதான் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அப்ப சட்டத்தினால கூட நாங்க வந்து கண்ட்ரோல் ஆக முடியாது, நாங்க ஆல்வேஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ங்கிறதா அது? அப்ப இது வன்முறையை தோன்ற வார்த்தைகள் இல்லையா? சோ பிரச்சனைக்கு காரணம் அறநிலையத்துறை, அரசாங்கம் தான் இதுக்கு வந்து இதற்கான தீர்வை கொடுத்திருக்கணும். தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டியதே அரசாங்கம் தான். அவங்க தடுத்து தான். ஏன்னா இன்னைக்கு கோர்ட் ஆர்டர் கொடுக்குதுன்னா அதை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு மாவட்ட நிர்வாகத்துக்கும், அதை கடமை அவங்க சரியா செய்யலன்னா அதை கண்காணிக்கிறதுக்கு மாநில நிர்வாகத்துக்கு தான் பொறுப்பு இருக்கு. அப்ப மத்ததுக்கெல்லாம் இவங்க ஏதோ ஒரு பிரச்சனைனா கோர்ட்டுக்கு போறாங்களா இல்லையா? எதா இருந்தாலும் கோர்ட்டுக்கு போறாங்களா இல்லையா? மதேஷ், பிரச்சனை நடக்க காரணமா அரசாங்கம் வந்து அவங்க சரியான முறையில கையாளாம இதுலயும் ஒரு மதச்சாயத்தை பூசி இந்த மூலியமா ஏதாவது ஒரு மைனாரிட்டியில இருந்து ஆதரவு வாங்கலாமா, இல்ல மத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மத்த பிரச்சனைகளை பூரா திசை திருப்பறதுக்கு இதை பயன்படுத்தலாமா? அப்போ ஒரு மக்கள் இன்னைக்கு வரைக்கும் நீங்க சொல்ற மாதிரியே மதுரையிலாகட்டும், திருப்பரங்குன்றத்திலாகட்டும், தமிழகத்தில் ஒட்டு மொத்தமாவே எல்லா இடத்துலையும் முஸ்லீம்களும், இந்துக்களும், கிறிஸ்டியன்களும், பௌத்தத்தை சார்ந்தவங்களும் எல்லாருமே அண்ணன் தம்பியா தான் பழகிட்டு இருக்கோம். ஆனா இவங்க உள்ளார பூந்து மலைக்கரை வந்துரும், மலைக்கலவரம் வந்துரும், மதக்கலவரம் வந்துருன்னு வரணும்னு ஆசைப்படுறாங்களா இவங்கிறதா என்னுடைய கேள்வி. உங்க வியூவை மக்கள் கிட்ட கொடுக்குறோம் சார். மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. நன்றி மாதேஷ்.